நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இந்த அருமையான 8வது மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் கவனிக்கலாம். யோசுவா 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்போம். யோசுவா 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்போம். யோசுவா 8:1-2 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருளையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். இந்த அருமையான இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் நாம் வேதத்தின் ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு புத்தகமாக இருக்கிற வாக்குறுதிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாக்குறுதிகளை குறித்து நம்ம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? வாக்குறுதிகள் என்று சொல்லும்போது மனிதர்கள் வாக்குறுதி தருவார்கள், அரசாங்கம் வாக்குறுதிகளை தரும், ஆளுகிறவர்கள் நமக்கு வாக்குறுதிகளை தராங்க, நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. இதன் மத்தியில் தேவனுடைய வாக்குறுதி எந்த விதத்தில் மனிதன், அரசாங்கம் அல்லது மற்றவர்கள், உயர்ந்த மனிதர்கள் இவங்களாம் கொடுக்குற வாக்குறுதியை காட்டிலும் எந்த விதத்தில் இது வித்தியாசமானது? அதை குறித்து ஒரு 5 காரியங்களை நினைவுபடுத்த வேண்டும். முதலாவது காரியம், வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த அரசாங்கமும் வேலை யாரையுமே அப்படி சொல்ல முடியாது. ஆனால் தேவன் எந்த விதத்தில் அவரோட வாக்குத்தத்தம் அல்லது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பலான்னா, the one who has promised is the promise keeper. அப்படின்னா சொன்னதை மாற்றவே மாட்டார், அவர் சொன்னதை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். 2வது காரியம், வாக்குறுதி கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கலாம், ஆனால் அந்த சொன்னதை செய்கிற அளவுக்கு அவருக்கு பலன், சக்தி, ஆற்றல் அதெல்லாம் இருந்தால் தான் சொன்னதை செய்ய முடியும். நிறைய நேரத்தில் வாக்குறுதி கொடுக்குறவங்கள பார்ப்போம், அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, ஆனால் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலையோ பலனோ ஆற்றலும் இல்லாமல் போயிடும் உலகத்தில். அப்போ தேவனை குறித்து நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? ரோமரில் சொல்லப்படுகிறது, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் மட்டும் இல்லை, அது சொன்னதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார். உண்மையாக மட்டும் இருக்கிறது இல்லை, சொன்னதை செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் வல்லமையும் தேவனுக்கு உண்டு என்பது 2வது காரியம். 3வது காரியம் என்ன? இந்த வாக்குறுதிகள் எல்லாம் பல காலகட்டங்களிலே பல மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இது யாருக்கோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது என்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி இந்த வாக்குத்தத்தம் என்னுடையது, எனக்குரியது, என் எதிர்காலத்துக்குரியது, என்னுடைய பிள்ளைகளுக்குரியது என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், யாருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உரைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரியதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றார். 4வது காரியம், இந்த வாக்குத்தத்தங்களை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? வாட் இஸ் த வே டு இன்ஹெரிட் த ப்ராமிசஸ்? வழி என்ன இருக்குது? ஏன்னா நிறைய நேரத்தில் வழிகளை தப்பாக சொல்லி கொடுக்குறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் தேவனுடைய வாக்குறுதியை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னா அதை நான் பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? வேதம் சொல்லுகிறது 2 காரியத்தை உங்களுக்குள்ள நீங்கள் அதில் தரித்து இருக்க வேண்டும் சொல்லுது. 1 நீடிய பொறுமை, இன்னொன்று விசுவாசம், ஃபெய்த் அண்ட் பேஷியன்ஸ். இந்த 2 விஷயம்தான் நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் நம்புகிற, நீங்கள் கேட்கிற வாக்குத்தத்தங்களை உங்களுக்குரியதாய், உங்கள் எதிர்காலத்துக்குரியதாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 5வது காரியம், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னவா இருக்கிறது? தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? எரேமியாவில் சொல்றார், உன்னை குறித்து அவன் வைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகளை தவிர அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல என்றார். இப்போ தேவனோட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற எண்ணம். உங்களை குறித்து கடவுள் என்ன எண்ணி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தத்தை ஏன் நோக்கி பார்க்கணும்? அது ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தை இல்லை, அதெல்லாம் கொடுக்குது, அதுக்கும் மேலானதுன்னு சொல்ல வரேன் நான். நிறைய நேரத்தில் ப்ராமிஸ் வேர்ட் ப்ரேயர்ன்றது அப்படி மாறிடுச்சு இல்லையா? ஒரு நாள், ஒரு கிழமை, காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு இப்படி மாற்றி வச்சுட்டாங்க. ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. அவங்க போகிற மைண்ட் செட்டு தான் நான் சொல்கிறேன். நான் வைக்கிறது தப்பு இல்லை காலையில், ஆனால் மைண்ட் செட்டு எப்படியே மாறிடுதாங்க. அங்கே போயிட்டா
இந்த காலையில் போய் உட்காந்துட்டா அந்த மாதம் ஃபுல்லாக ஏதோ நல்லது நமக்கு நடக்கும். இந்த மைண்ட் செட் வரதே இல்லை. அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவர். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவைகளெல்லாம் என்னுடையதாய் இருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு நீடிய பொறுமையும் விசுவாசமும் தேவை. அப்போ என் வாழ்க்கையில் 1000 காரியங்கள் வரலாம். நான் எதை நம்புவேன்? என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? தீமைக்கு ஏதுவானவைகள் இல்லை, எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவைகள். அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அது. தீமையின் மத்தியிலும் நன்மையை தான் நம்ம சூஸ் பண்ணணும். கடனில் இருக்கிறீங்க, அது தீமை. அப்போ எதை சூஸ் பண்ணணும்? வசனம் சொல்லிக்கொடு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடனை கொடுப்பாய். அப்போ அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க, எதில் நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்கிறீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை தான் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். சரி, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம கவனிக்கலாம். யோசுவாவின் புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அது அப்படியே தலைப்பாகவும் கொடுத்துருக்குறேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரும். ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி வருது? Lord said do not fear or be dismayed. அதில் ரொம்ப முக்கியமானது கர்த்தர் சொன்னார். யார் சொன்னது? அது நல்லது சொல்லுங்களேன். தமிழில் அவங்க விளக்கமாக மொழிபெயர்ப்பு பண்ணும்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கின்னு வந்துருச்சு. ஆனால் ஆங்கிலத்தில் அழகாக வருது Lord said. யார் சொன்னது அது? ஏன்னா யார் சொன்னார்ன்றது ரொம்ப முக்கியம். யார் சொன்னார்ன்றது ரொம்ப முக்கியம். ரோட்டில் ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறாரு, நாளைக்கு உன் கடனெல்லாம் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடுவீங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. யார் இந்த ஆள் அப்படின்னு தான் பார்ப்பீங்க. இதே முதலமைச்சர் உங்கள் வீட்டுக்கு வராரு, கடன் எல்லாத்தையும் நான் தள்ளுபடி பண்ணிடுறேன், நானே அடைச்சிட்றேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? உங்களால் நம்ப முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வல்லமை உள்ளவர், அவரால் சொன்னால் முடியும். அப்போ யார் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே கடந்த மாதத்துலேயும் சொன்னேன் நான். ஹூ இஸ் ஜோஷுவா? மோசேன்ற ஒரு பெரிய லீடருக்கு அப்புறம் ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு பதவி அவனுக்கு கிடைக்குது. இப்படி கிடைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கும், பயம். ஏன்னா எது ஒன்று நடந்து முடிஞ்சிடும் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. இப்படி யோசிக்கிறதுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அப்போ மோசேவே 40 வருஷம் திண்டாடினார், என்ன பண்ண போகிறோன்னு பயப்படுறான். ஆனால் கர்த்தர் யோசுவாவை கொண்டு அடுத்த ஒரு காரியத்தை கொண்டு போகிறார். எரிகோ கோட்டை இடித்து தகர்த்துக்கு செய்கிறாரு, யோர்தான் நதியை கடந்து போக செய்கிறாரு. அங்கே தான் வாக்கு தத்தங்கள்லாம் கடந்த மாதத்தில் கூட பார்த்தோம். ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை புகழ்ச்சியாய் வைப்பேன். மோசே அளவுக்கு நீ பிரபலம் கிடையாது, உன்னை ஒரு மாதிரியே தான் யோசிப்பாங்க அவங்க. ஏன்னா மோசேயோடைய ஊழியம் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடும் கூட இருந்து எரிகோ கோட்டையை தகர்த்து ஒழிப்பேன், யோர்தானை கடந்து போக செய்வேன், செங்கடலில் இருந்தது போலவே இருக்கும்டார். முன்னாடி இருக்க அதிகாரங்களை போய் படிச்சு பாருங்க. அப்படியே சொல்றார். மோசே செங்கடலை பிளந்தது போலவே யோர்தானை யோசுவாவின் காலத்தில் அது பிரித்தது உண்டாயிருக்கும்டார். இப்படிலாம் பண்ணிட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிற ஒரு ஆயின்னு ஒரு பட்டணம், அதை பிடிக்கணும். அது பிடிக்கணும்னு வரும்போது இந்த இடத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தை அது? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. do not be fear or do not be dismayed. உலகத்தில் பயப்படாத ஆட்கள் இல்லைன்னே சொல்ல முடியும். சில காரியங்களுக்கு பயப்படாமல் இருக்கலாம், ஆனால் பல காரியங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதாய் இருக்கும். வாழ்க்கைன்றதே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அனுபவம், அது எக்ஸ்பீரியன்ஸு லைஃப். நீங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பயம் இருக்காது, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு லிமிட்டை தாண்டி நீங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறீங்கன்னா யூ வில் ஃபீல் த ஃபியர். எலியா வானத்திலிருந்து இறக்கி அக்கினி இறக்கும் போது கூட ஒன்றும் பயம்லாம் இல்லை அவனுக்கு. அப்பயும் எசபேல் இருந்தால் அப்பயும் எதிர்த்தான், அப்பயும் பாகால்கள் இருந்தாங்க எதிர்த்தான். ஆனால் அதே எசபேல் வாயை திறந்து உன்னை கொண்டு போடுவேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே போதும் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு அப்படியே மாறிட்டான். பயம் ஓடி போயிட்டு ஒளிய ஆரம்பிச்சிட்டான், மறைய ஆரம்பிச்சிட்டான். வனாந்தரத்தில் இருந்துக்கிற ஆண்டவர் இப்படியே இருக்கிறான்றான். அப்போ பயம்ன்றது பாருங்கள் எல்லாருக்குமே பொதுவான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. நீங்கள் நீதிமானாக இருக்கலாம், உத்தமனாக இருக்கலாம், பயம் என்கிற ஒற்றை காரியம் போதும் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழக்க வைப்பதற்கு. யோபு அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறான் இல்லையா? யோபை பற்றி பல விதமாக பேசுகிற திரிச்சு பேசுகிற ஆட்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க பைபிளை வச்சுக்கிட்டு. ஆனால் ரொம்ப சரியான பாயிண்ட் அவனே சொன்னது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுன்ட்டான். ஏன்? அதுக்கு தான் யோசுவாவுக்கு சொல்கிறார், பயப்படாத, சூழ்நிலை பெருசு தான், பிரச்சனை தான்,
ஆனால் கர்த்தராகிய நான் சொல்றது, லார்ட் சே டு யூ. யார் சொன்னதுன்றது கவனி. சர்வ வல்லவர் சொல்றாரு, சாவை வென்றவர் சொல்றாரு, எரிகோ கோட்டையை தகர்த்தவர் சொல்றாரு, யோர்தானை கடக்க செய்தவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்ன பண்ணாமலும் இரு? பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படுற கலங்குகிற சூழ்நிலைகள் வரும் தான், வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு எந்த கலக்கமும் வரக்கூடாதுன்னா சீக்கிரமாக கிளம்பிடணும். நீங்கள் சர்ச்சை விட்டு இல்லை, உலகத்தை விட்டு. அப்போ தான் உங்களுக்கு பயமும் கலக்கமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி போய்கிட்டே இருக்குன்னா யூ வில் ஃபீல் த ஃபியர் அண்ட் யூ வில் பி டிஸ்மேட். வாழ்க்கையில் பயத்தையும் கலக்கத்தையும் நீங்கள் சந்தித்து ஆகணும். ஆனால் வரும்போது அங்கே ஒன்று யோசிக்கணும். இந்த பயத்தின் மத்தியிலும் இந்த கலக்கத்தின் மத்தியிலும் என் தேவன் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே கலங்காதே. அதுதான் நான் நினைவுபடுத்தணும். சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இது ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்றார். எப்படி பேச சொல்றாரு பாருங்க. பயத்தின் மத்தியில எதை நீங்க நம்பணும்? இந்த பிரச்சனையை கர்த்தர் என் கையில் என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுக்கிறார். நான் பயப்பட காரியத்தை ரொம்ப அசால்ட்டா செஞ்சு முடிப்பேன். நான் பயந்து அஞ்சுகிற காரியத்தை ரொம்ப எளிதாய் கடந்து போவேன். கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறார்? அதை என் கையில் இருக்கிறது. இட் இஸ் ஆன் மை ஹேண்ட். ஐ எம் நாட் கோயிங் டு பி ஃபியர் ஆர் ஐ எம் நாட் கோயிங் டு பி டிஸ்மேட். நான் பயப்பட போவதும் இல்லை, கலங்க போவதும் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கார், நீ போ. நீ என்ன பண்ண? நீ போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்றார். யார் கையில் ஒப்பு கொடுத்தேன் அதை? அப்போ நீங்கள் நம்ப வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது அதான். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என் கையில் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். He has handed over on my hand. என் கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் முடிவு பண்ணுவேன் என்ன செய்யணும்ட்டு. I will choose what to do. அப்போ மனதில் வைக்க வேண்டிய காரியம் அதுதான். சங்கீதம் 27 நாம் கவனிக்கலாம் பாருங்கள். பயத்தை குறித்த, பயத்திலிருந்து வெளியே வருவதை குறித்த ஒரு அழகான ஒரு நம்பிக்கைக்குரிய சங்கீதம். சங்கீதம் 27 1 முதல் 6 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எப்படி வருது பாருங்க. சங்கீதக்காரன் பயப்படுற சூழ்நிலையில், கலங்குகிற சூழ்நிலையில் he started to confess something from his mouth. அவன் வாயிலிருந்து சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான், அறிக்கையிட ஆரம்பிக்கிறான். தேவன் யார்? கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பயப்பட வேணாம். அதனால நான் என்ன சொல்ல போறேன்? கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? எந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது? சூழ்நிலை பெருசுதான், எரிகோ கோட்டை பெருசுதான், யோர்தான் பெருசுதான், இப்போ முன்னாடி வந்து நிற்கிற ஆயி பட்டணமும் பெருசுதான். ஆனால் கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நம்புறீங்களா நீங்க அதை? என் ஜீவனின் பலன், he is my strength of my life. என் வாழ்க்கையின் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது. அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன். அதனால நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். காரணம், அவர் என்னுடைய நம்பிக்கை, அவர் என் ஜீவனின் பலன். எந்த பிரச்சனையும் உயிர் எடுத்துட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் சகாயர், கர்த்தர் உங்கள் உதவியாளர், கர்த்தர் உங்கள் வெளிச்சம், கர்த்தர் உங்களுடைய ஜீவனின் பலனாய் இருக்கிறார். இப்ப 2வது வசனம் பாருங்க. என் சத்துருக்குள்ளும் என் பகஞ்சரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே நானார்கள். பயத்திலிருந்து நம்பிக்கைக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள வர ஆரம்பிச்ச பிறகு இந்த பயத்தை உண்டாக்கின காரியங்களுக்கு என்ன ஆகுதுன்றதை சொல்றார். நெருக்கினார்கள், வந்தார்கள், ஆனால் அவைகளை இடறி விழுந்தார்கள். பயந்திருந்த அவைகள் வந்து உங்களை இடற பண்ணியிருக்கோம். கர்த்தரின் வெளிச்சம் என் ஜீவனின் பலன் என்ற நம்பிக்கை வந்த பிறகு அடுத்த கட்டம் லைஃப் வேற மாதிரி போகுது. என்னது? என்னை எதிர்த்து, என்னை பயப்பட வைத்து, என்னை கலங்க வைத்த காரியங்கள் அவைகளை இடறி விழுந்தது. 3வது வசனம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும், எதை இறங்கினாலும் அப்படின்னா ஒரு பெரிய யுத்தமே என்னை நோக்கி வந்தாலும், 1000 போர் வீரர்களே எனக்கு எதிராக வந்தாலும், என்ன மாதிரியான தாட் பாருங்க. அப்படி சொல்றோம், 1000 பிரச்சனை என்னை நோக்கி வரட்டும், இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 10,000 பிரச்சனைகள் கூட அதிகரிக்கட்டும், என்ன நடக்கும்? என் இருதயம் பயப்படாது. எது பயப்படாது? ஏன்? அடுத்த வார்த்தையில சொல்றான் பாருங்க. என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதிலே? அந்த 1வது வசனம்.
கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், அவர் என்னுடைய வெளிச்சம், அதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நம்பிக்கை எதுலன்றது காமிக்கிறான். நம்பிக்கை பிரச்சனை உண்டாக்குகிற காரியத்தின் மேல இல்ல, நம்பிக்கை என் ஜீவனின் பலனா இருக்கிறவர் மேல், நம்பிக்கை என் வெளிச்சமா இருக்கிறவர் மேல், நம்பிக்கை எனக்கு பலனை தருகிற என் தேவன் மேல், நம்பிக்கை என் வழிகளை உண்டாக்குகிற என் கர்த்தர் மேல். அதனால் நான் பயப்படேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்? பயப்படேன், அதிலே நம்பிக்கையாய் இருப்பேன். 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரில் என்ன கேட்டேன்? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, எங்க மறைக்கிறாரா? எப்படிலாம் கொண்டு வராம பாருங்க. தீங்கு நாள்னு உலகத்தில் இருக்குது, எல்லா நாளுமே நல்ல நாளா இருக்கிறது இல்லை. சம் டேஸ் ஆர் ஈவில் டேஸ். ஆனால் அந்த ஈவில் டேஸ் மத்தியிலே அவர் என்னை மறைத்து வைக்கிறார். எந்த மறைத்து வைக்கிறார்? அவருடைய கூடாரத்தில். யாருடைய கூடாரத்தில்? கர்த்தருடைய கூடாரத்தில். அவருடைய கூடாரத்தில், அவருடைய மறைவில், அவருடைய பாதுகாப்பில் நீங்கள் மறைந்து இருக்கிறீர்கள். அவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அதனால சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. மறைத்து வைக்கிறார், என்னை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. நான் கொஞ்சம் மறைஞ்சுதான் இருக்கிறேன் வாழ்க்கையில், பல நல்ல காரியங்கள் மறைஞ்சுதான் இருக்குது வாழ்க்கையில். அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கை எதில் இருக்குதுன்னு கவனிங்க. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தா, இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நான் ஒளிஞ்சியே இருக்க போறதில்லை, மறைஞ்சே இருக்க போறதில்லை, அடங்கியே இருக்க போறதில்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்க போறதில்லை. என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். 6வது வசனம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எங்க உயர்த்தப்படுதா? How he speaks, எப்படி பேசுறான் பாருங்க. என் தலை. மற்றவங்க யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாராவது நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணி சொல்லிட மாட்டாங்களா? நீ நல்லா வருவ, நீ மேலே வந்துடுவ அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அதான் வேலை. ஹலோ, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லிக்கணும். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற, என்னை எதிர்க்கிற, என்னை நிந்திக்கிற, என்னை கவிழ்த்து போட நினைக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நம்புறீங்களா நீங்க அதை? அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் என் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அதன் நிமித்தம்ன்றான். எதன் நிமித்தம்? என்னை அவர் உயர்த்த போகிறார். ஏன் தேவனை துதிக்கிறோம், ஏன் தேவனை பாடுறோம்னா இந்த நம்பிக்கை தான். Why we sing to God? Why we give praises to God? ஏன் தேவனை துதிக்கிறோம், பாடுறோம்? ஏன்னா இதுதான் காரணம். என்னை அவர் உயர்த்துவார். நம்புறீங்களா நீங்க அதை? கண்மலையின் மேல் அவர் என்னை உயர்த்துவார். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலை என்ன பண்ணப்படும்? உயர்த்தப்படும். நம்புறீங்களா நீங்க அதை? சொல்றாரு, அதுக்காக தான் ஆனந்த பலி இடுகிறேன்றான். அதுக்காக தான் என்ன பண்ணுகிறேன் நான்? ஆனந்த பலி ஏன் இடுகிறேன்? ஏன் பாட்டு பாடுறேன்? ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சுற்றிலும் இருக்கிற என் பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் கர்த்தரின் தலையை உயர்த்தும். வெட்கத்தின் மத்தியில் என் தலையை உயர்த்தும். அவமானத்தின் மத்தியில் தலையை, தோல்விகளின் மத்தியில் தலையை உயர்த்துவார். நம்புறீங்களா நீங்க? அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதி. நம்புறீங்களா நீங்க? உங்க விதி என்ன? இதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? பயத்திலே இருக்கிறது இல்லை, கலக்கத்திலே இருக்கிறது இல்லை, பிரச்சனைகளே இருக்கிறது இல்லை. சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் பாடி தேவனை துதியுங்கள். நம்புறீங்களா நீங்க? இது எல்லாமே எழுந்து நிற்போம், செவிப்போம். சபையில் வருகிற குடும்பங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதலாவது போதகர் விக்டர் ஜெயச்சந்திரன் போதகர் மோசஸ் அவருடைய குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அடுத்தபடியாக பிரதர் அரசன் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக பிரதர் பீட்டர் புடிகொடி குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் சாரால் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் ஐஸ்வர்யா மணிகண்டன் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் தெரேசா இமானுவேல் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் அகஸ்டியா குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் பாக்கியவதி குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாந்தகுமார் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் திவ்யாவின் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எஸ்தர் ஜெயலட்சுமியின் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். சத்யாவின் குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம்.
ஸ்ரீஹேமா கோபு குடும்பத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இன்னும் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் சொல்லியிருக்கிறீர், கலங்காமலும் பயப்படாமலும் இரு என்று. சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலைகளை உயர்த்தி வைக்கிற எங்கள் தேவன், அதற்காகவே எங்களை ஒளித்து வைத்திருக்கிற தேவன், அதற்காகவே எங்களை மறைத்து வைத்திருக்கிற தேவன், அதற்காகவே தீங்கு நாளில் கூடார மறைவில் எங்களை வைத்து கண்மலின் மேல் உயர்த்துவதே உங்களுடைய திட்டமாய் இருக்கிறது. We thank you Lord. அருமையான நேரத்திலும் வார்த்தைகளை கேட்டு நம்பின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பூரண கிருபை சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். So God bless you. மீண்டும் உங்களை நாளை காலையிலே சந்திக்கிற நாளை திருவிருந்த ஆராதனை கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.